இருமேலிப்பேட்டை துள்ளி இன்பமுடன் ஆடி பாடி அருள் மணக்கும் சபரிமலை வந்தோம் ஐயப்பா. உன் திருவருளை வேண்டி உன் திருவடியை நாடி அருள் மணக்கும் சபரிமலை வந்தோம் ஐயப்பா. இந்த எருமேலிப்பேட்டை துள்ளல் என்பது அவ்வளவு விசேஷமான விஷயம். இப்போ ஏன்டா எருமேலிப்பேட்டை துள்ளல் நடக்கிறது அப்படின்ற சமாச்சாரத்துக்கு போவோம். ஐயப்பன் வெளியில் வந்தாச்சு. இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐயப்பன் தான் மகிழ்ச்சியை சமகாரம் பண்ண போறாரு. மகிழ்ச்சிக்கு இந்த விஷயத்தை யார் சொல்றது? இந்த பொறுப்பு, இந்த பால் நாரதர் கையில் விழுந்தது. நாரதர் கழகம் நன்மையிலே முடியும், தேவர்களுக்கு நன்மையிலேயே முடிந்தது. நாரதர் என்ன பண்ணாரு? இந்திரன்ட்ட சொன்ன கையோட நேர மகிழ்ச்சிகிட்ட போய், மகிழ்ச்சி உனக்கு அழிவு காலம் வந்தாச்சு. யாரு அவன் ஆச்சா போச்சானோ கத்துறா. இந்த மாதிரி இது குதிச்சு தலைகீழே குதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டது. பந்தள ராஜகுமாரன் கிளம்பியாச்சு உன்னை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு. 12 வயசு அப்படின்றார். நாரதர் சும்மா போனால் அந்த வேலை அதோட முடியாது இல்லை. நாரதர் நேராக ஐயப்பன்ட்ட வர்றார். இப்போ மகிழ்ச்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு விஷயம், அவள் எரிமேலி தான் அவளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். நீ எப்படி போகணும் அப்படின்னா, அந்த காட்டுவாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த திந்தக்கத்தோம் தோம் திந்தக்கத்தோம், இதுதான் அவங்களோட ஸ்லோகன் மாதிரி. இதை நாரதர் சொல்கிறார். இந்த லாங்குவேஜை சொல்லிட்டு போனாதான் அவளுக்கு உன் மேலே சந்தேகம் வராது, உன்னை காட்டுவாசின்னு நினச்சிடுவா. அப்படின்ன உடனே ஐயப்பனோடு சேர்ந்த அவர்களுடைய படை வீரர்கள் எல்லாருமே தன் முகத்தை விகாரமாக்கி கொண்டு தன்னுடன் வந்தவர்களையும் விகாரமாக்கி இப்போ எல்லைக்குள்ளே போகிறார், பார்டருக்குள்ளே. இப்போ உள்ளே போயிட்டு மகிழ்ச்சியை மீட் பண்ணணும். இப்போ போருக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடம் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கும் எரிமேலியில் இருக்கும் தர்ம சாஸ்தாவுடைய ஆதி சாஸ்தாவுடைய சன்னிதானம்.